வணக்கம் நண்பர்களே. நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் யூ வில் கெட் அவர் நெக்ஸ்ட் வீடியோ. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்க ஆன்சரை நாங்க கேட்கிற கொஸ்டினுக்கு இந்த எண்ட். இப்போ ஸ்டோரிக்கு போகலாமா? கடைசி கடிதம். யார் கொலைகாரன்? அத்தியாயம் 1. ரயில் நிலைய இரவு. மதுரை ஜங்ஷன். இரவு 11:45. பிளாட்ஃபார்ம் எண் 4. ஒரே ஒரு பெஞ்ச். அதில் சாய்ந்தபடி உயிரற்ற உடல். சிவகுமார், 38 வயது, பத்திரிகையாளர். மார்பில் கத்திக்குத்து, கையில் ஒரு மடிக்கப்பட்ட காகிதம். என் மரணம் விபத்து இல்லை. அத்தியாயம் 2. கடிதம். ஏசிபி மீரா, தைரியமான பெண் அதிகாரி, உணர்ச்சிகளை முகத்தில் காட்டாதவர். அவள் அந்த கடிதத்தை திறந்தாள். நான் சாகப் போகிறேன். என்னை கொன்றவன் எனக்கு மிகவும் நெருக்கமானவன். என் கதையை தேடினால் குற்றவாளி தானாக வெளிப்படுவான். கையொப்பம் இல்லை. அத்தியாயம் 3. சிவகுமாரின் வாழ்க்கை. ஊழல் வழக்குகள், அரசியல் கட்டுரைகள், சமீபத்தில் எழுதிய தொடர் முகமுடி மனிதர்கள். ஏசிபி மீரா மனதில் அவன் எழுதிய கதையே அவனை கொன்றிருக்கலாம். அத்தியாயம் 4. சந்தேக நபர்கள். 1. அனிதா, மனைவி, தனியார் பள்ளி ஆசிரியை. கணவன் மீது கடும் கோபம். காரணம் ரகசிய உறவு. 2. கார்த்திக், நண்பன், புகைப்பட பத்திரிகையாளர். கடைசியாக சிவகுமாரை சந்தித்தவர். பொறாமை நிறைந்த உறவு. 3. ரேவதி, அரசியல்வாதியின் மகள். சிவகுமார் எழுதிய கட்டுரையால் வாழ்க்கை சிதைந்தது. வெளிப்படையான மிரட்டல். 4. செல்வம், எடிட்டர். சிவகுமாரின் கட்டுரைகளை நிறுத்த முயன்றவர். அவன் அதிகம் தெரிஞ்சுக்கிட்டான். அத்தியாயம் 5. முதல் திருப்பம். போஸ்ட்மார்ட்டம். அலர்ச்சி, மரணம். நேரம் 10:30 முதல் 11. ஆனால் ரயில் நிலைய சிசிடிவி சிவகுமார் 11:20க்கும் உயிருடன். யாரோ அவனை இறந்தவனாக காட்ட முயன்றார்கள். அத்தியாயம் 6. மறைந்த டைரி. சிவகுமாரின் வீட்டில் ஒரு பழைய டைரி. அதில், என் கதைகளில் எல்லாமே உண்மை, பெயர்கள் மட்டும் மாற்றம். உண்மை தெரிஞ்ச நாளே என் உயிர் போகும். ஒவ்வொரு பக்கத்திலும் ஒரே குறியீடு, ட்ரீ ட்ரீ ட்ரீ. அத்தியாயம் 7. நண்பனின் முகம். கார்த்திக்கின் கேமரா மெமரி கார்டு. அதில், அரசியல் ரகசிய சந்திப்பு, கருப்பு பணம், சிவகுமார் மறைந்து படம் எடுத்த காட்சிகள். ஆனால் அந்த படங்களை யாரோ டிலீட் செய்திருந்தார்கள். அத்தியாயம் 8. மனைவியின் வாக்குமூலம். அனிதா உடைந்து சொன்னாள். அவன் என்னை ஏமாத்தினான். ஆனால் நான் அவன் சாவ நினைக்கல. அவள் பையிலிருந்து ஒரு கடிதம். நான் உண்மையை வெளியிட்டால் உன் கணவன் உயிரோட இருக்க மாட்டான். அத்தியாயம் 9. அரசியல் அழுத்தம். ஏசிபி மீராவுக்கு மேலிருந்து அழுத்தம். இந்த கேஸை மூடுங்க. இது ரயில் நிலைய கொலை. ஆனால் சிவகுமாரின் கடைசி மெயில் ஏசிபி மீராவுக்கு மட்டும் அனுப்பப்பட்டது. நம்புற ஒரே நபர் நீங்க. யார் கொலை செஞ்சிருப்பாங்க? உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. ஆன்சர் கம்மிங் இன் நெக்ஸ்ட் வீடியோ. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in next video.